ஆண்டவராகிய இயேசுவின் அற்புதமான தூய நாமத்தில் அருமையானவர்களே, உங்களுக்கு எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்களையும் தேவனுடைய நாமத்தில் ஆசீர்வாதங்களையும் நாங்கள் கூறிக்கொள்ளுகிறோம். அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். ஆரம்பகால திருச்சபையில் பரிசுத்த ஆவியால் நிரம்பிய பரிசுத்த அப்போஸ்தலர்களை தேவன் எப்படி எடுத்து எங்கெல்லாம் பயன்படுத்தினார் என்பதை இந்த வேத வசனம் நமக்கு சொல்லுகிறது. தினந்தோறும் தேவாலயத்திலேயும் வீடுகளிலேயும் இடைவிடாமல் உபதேசம் பண்ணி இயேசுவே கிறிஸ்துவென்று பிரசங்கித்தார்கள். எத்தனை அற்புதமான ஒரு அனுபவம் பார்த்தீர்களா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்னும் மெய் தேவனுடைய அந்த விடுதலையின் செய்தி, உயிர்த்தெழுதலின் செய்தி, மன்னிப்பின் செய்தி, ரட்சிப்பின் செய்தி உலக மக்கள் எல்லோரையும் பரலோக ஜனங்களாய் நித்திய வாழ்வுக்கென்று அழைக்க வந்த ஆண்டவராக இயேசுவினுடைய அந்த அன்பின் செய்தி உலகம் முழுவதும் எல்லா நாடுகளிலும், எல்லா பட்டணங்களிலும், மாநிலங்களிலும், எல்லா கிராமங்களிலும், எல்லா வீடுகளிலும், எல்லா தெருக்களிலும் தனி மனித ஒவ்வொருவருக்கும் அது பிரசங்கிக்கப்பட வேண்டும். இதுதான் தேவனுடைய அனாதி அன்பின் ரட்சிப்பின் திட்டமாகும். ஆக அந்த ஆரம்ப கால திருச்சபையில் பரிசுத்த ஆவியானவர் அப்போஸ்தலர்களை தினந்தோறும் வீடுகளிலும் தேவாலயத்திலும் அவர்கள் தேவனுடைய அன்பின் செய்தி அறிவித்தார்களாம், மீட்பின் செய்தி அறிவித்தார்களாம், இயேசு கிறிஸ்துவே மெய்யான தேவன் என்ற அந்த ரட்சிப்பின் செய்தியை அறிவித்தார்களாம். ஒரு சபை எப்படி தேவனுக்கு உகந்ததா இருக்கிறதோ அதுபோல் ஒவ்வொரு வீடும் தேவனுக்கு உகந்ததா இருக்க வேண்டும். ஆகவே ஒரு சபை எப்படி ஒழுங்கும் கிரமமாக இருக்கிறதோ அதுபோல் ஒவ்வொரு வீடும் கணவனும் மனைவியும் ஒழுங்கும் கிரமமாக இருக்க வேண்டும். ஆகவேதான் அப்போஸ்தலர்கள் தினந்தோறும் வீடுகளிலும் போதித்திருக்கிறார்கள், சபைகளிலும் போதித்திருக்கிறார்கள். அதனுடைய விளைவுதான் பல தேசங்கள் ரட்சிப்பின் தேசங்களாக கிறிஸ்து இயேசுவை இரட்சகராக மீட்பராக ஏற்றுக்கொண்டது. அப்போ இந்த இறுதி கால திருச்சபையிலும் கூட இப்படிப்பட்ட அனுபவம் தான் வர வேண்டும். ஆனால் இன்றைக்கு என்ன பரிதாபம் என்றால், ஒரு சபை அல்லது ஒரு சபை போதகரோ, ஒரு பாதிரியாரோ, சபை பிரசங்கியாரோ வாரத்தில் ஒரு நாள், அதாவது ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம்தான் அந்த 2 மணி நேரமோ அல்லது 1.5 மணி நேரமோ பாடல் பாடி துதித்து ஆராதித்து நற்செய்தி அறிவிக்கிற அனுபவங்களில் மாத்திரம்தான் நிற்கிறார்களே தவிர மற்ற 6 நாட்களும் ஆயிரக்கணக்கான ஊழியக்காரர்கள், பாஸ்டர்கள், பாதிரியார்கள் தேவ ஊழியத்திற்கென்று முதலிடம் கொடாமல் உலக பிரகாரமான காரியங்களிலும் மூழ்கி கொண்டு வாழ்வதைத்தான் எல்லா இடத்திலும் பார்க்கிறோம். ஒரு எழுப்புதல் எப்படி வரும் என்றால், தினந்தோறும் தேவ ஊழியத்துக்கென்று வந்துவிட்ட ஒவ்வொரு ஊழியக்காரிகளும் தினந்தோறும் தேவனுக்கென்று செயல்பட வேண்டும். தினந்தோறும் வீடுகளை சந்திக்க வேண்டும். தினந்தோறும் சபைகளிலே அவர்கள் ஒரு ஆராதனைகளை நடத்த வேண்டும். வாலிபர்களுக்கென்று, பெரியோர்களுக்கென்று ஜெப ஆராதனை, துதி ஆராதனை, வேத வசன ஆராதனைகள், இன்னும் நோயாளிகளுக்கென்று ஜெபிக்கிற ஆராதனைகள், இன்னும் நல்ல ஆலோசனைகளை கொடுத்து அநேக மக்களை ஆண்டவருக்கு நேராக நடத்தக்கூடிய நம்பிக்கை ஆராதனைகள். சபைகளெல்லாம் தினந்தோறும் திறந்திருக்க வேண்டும். வீடுகளெல்லாம் வீட்டு ஜெப கூட்டங்கள் நிறைவேற வேண்டும். இது தேவனால் ஆகும். அப்பொழுதுதான் இந்தியா முழுவதும் ஆண்டவராக இயேசுவே மெய்யான தேவன் என்ற நற்செய்தி இந்தியாவிலே பரவும். இந்த வசனத்தை கேட்கிற உங்கள் வீடுகளில் கூட குடும்பமாக நீங்கள் சேர்ந்து தினமும் ஜெபம் பண்ணுங்க. எல்லாவற்றுக்கும் நன்றி சொல்லுங்க. அவர் செய்த அற்புதங்களுக்கு நன்றி சொல்லி ஜெபம் பண்ணுங்க. அவர் செய்ய வேண்டிய எல்லா விண்ணப்பங்களுக்கும் நீங்கள் விண்ணப்பத்தை எடுத்து ஜெபம் பண்ணுங்க. நோய்கள் மறைய ஜெபம் பண்ணுங்க. தடைகள் நீங்க ஜெபம் பண்ணுங்க. பிள்ளைகளுடைய எதிர்கால ஆசீர்வாதத்திற்கு ஜெபம் பண்ணுங்க. ஜெபியுங்கள் தினந்தோறும். தேவனுடைய மகிமை உங்கள் வாழ்வில் இறங்கி வரும். நாம் ஜெபம் செய்வோமா? அன்புள்ள நேச கர்த்தாவே, ஆரம்பகால திருச்சபையில் அப்போஸ்தலர்கள் தினந்தோறும் உமக்கென்று பயன்படுத்தப்பட்டார்கள். இந்த அனுபவத்தை இந்த இறுதி கால திருச்சபைகளிலும் தேவனே ஒவ்வொரு போதகர்களுக்கும், பாஸ்டர்களுக்கும், பிரசங்கிமார்களுக்கும், பாதிரியார்களுக்கும், ஊழியக்காரர்களுக்கும், ஊழியக்காரிகளுக்கும்
ஆவியான தேவன் உணர்த்தி எங்களை நடத்தும்படி நாங்கள் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம். வீடுகள் தோறும் ஜெப ஆவி இறங்க வேண்டும். வீடுகளை தினமும் சந்திக்க வேண்டும். நோயாளிகளை சுகமாக்க வேண்டும். கட்டுக்களை முறிக்க வேண்டும். தேவனே, அப்படிப்பட்டதான ஒரு பலனையும் தரிசனத்தை இந்த காலத்தில் எல்லா ஊழியங்களுக்கும் சபைகளுக்கும் நீ தரும்படி தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.